உபவாச ஜெப வேளையிலே நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரையிலும் நாம் படிக்கலாம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்கள். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். நான் அவர்கள் கிரியை உண்மையாக்கி அவர்களோட நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவர் தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலருக்கு சொல்லுகிற ஒரு விடுதலை செய்தி, சியோனுக்கு the Lord's message of freedom. அல்லாவிட்டால் ஆண்டவர் விடுதலையை பற்றி சொல்கிற இரக்கம் சகாயம் செய்கிற ஆண்டை பற்றின செய்தி, the year of the Lord's favor. என்ன சொல்றாருன்னா, கடந்த காலத்தில் என்ன 61ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். என்ன படித்தோம்? உங்களுடைய லட்சைக்கு பதிலாக ரெண்டத்தினையாய் வரும். In the past other people shamed you and said bad things to you. You are shamed much more than any other people. So in your land you will get 2 times more than other people. You will get the joy that continues forever. 7ஆம் வசனத்தை தான் படித்தேன். 7ஆம் வசனத்தில் பாருங்க, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தினையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக சந்தோஷப்படுவார்கள். ஹல்லேலூயா. தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில என்றும் வேதனை, வருத்தம், துன்பம், துக்கம், துயரம் என்று எண்ணிட்டு இருக்கக்கூடாது. பேர் கிறிஸ்தவர்களுக்கு கூட ஒரு நம்பிக்கை இருக்கிறது. பேர் கிறிஸ்தவர்கள் சொன்னா சமுதாய கிறிஸ்தவர்கள், அவங்க ஆண்டவரை அறிஞ்சிருப்பாங்க, ஆண்டவரை சேவிப்பாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாவத்திலையும் வாழ்வாங்க, பாவத்துக்கும் இடம் கொடுப்பாங்க. உலகத்தில் மக்களை போல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூட சில வேளையில அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருக்கு. ஓஹோ, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை நடத்துவார், நமக்கு வாழ்க்கையின் பாதிப்பை எல்லாம் நீக்குவார் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஆனா ஆவிக்குரிய சபையின் விசுவாசிகளுக்கு, பெரும்பாலான மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் வர்றதில்லை. நம்ம தலையெழுத்து இப்படித்தான், நம்ம இப்படிதான் சாகு வரை இருப்போம், நம்ம கதி தான், ஆண்டவன் எழுதின எழுத்து, அப்படி தவறான ஒரு எண்ணத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு அவிசுவாசம். தம்முடைய ஜனத்தை குறித்து தேவன் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். God is concerned about you. உங்களை குறித்து தேவன் அக்கறை உள்ளவர். ஆண்டவருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கு சொல்லும்படி தேவன் என்னிடத்தில் சொன்ன வார்த்தை இதுதான். அதனால தான் இந்த பகுதியை உங்களுக்கு சொல்றேன். பாருங்க, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாக பலன் வரும். கடந்த காலத்தில் உங்களுக்கு பல காரியங்கள் நிமித்தம் உங்களுக்கு வெட்கம் உண்டான, லட்சியம் உண்டான. நீங்க கடனாளிகள், வியாதிப்பட்டவர்கள், ஏழைகள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், ரொம்ப அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு காலகட்டம் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே இருந்து கொண்டிருந்தது. ஆண்டவர் அருள் ரட்சிப்பு விடுதலை சொல்லல, அது சுத்தமா மாறப்போகுது. அது மாறி இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க போறேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசித்தேன், ஆதலால் பேசுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்களுக்கு எப்படி தோணுது? ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன், விசுவாசிக்கிறேன், ஆதலால் பேசுகிறேன், விசுவாசிக்கிறேன், ஆதலால் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்க ஏற்றுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில தேவன் அப்படி செய்தருள்வார். ஹல்லேலூயா. எனக்கு நினைவு வருகிறது, நாகர்கோயில்ல ஒரு பாஸ்டருடைய வீட்டில் ரொம்ப எல்லாம் படிக்காத ஒரு சகோதரி, ஒரு ஏழை சகோதரி, அந்த வீட்டில் வேலைக்காரியாக தான் இருந்தா. உண்மையில ஒரு 5ஆவதோ 6ஆவதோ தான் படிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஏழையான ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு சகோதரி. அந்த சகோதரிக்கு இப்படி ஒரு வாழ்வு வரும்னு எனக்கு தெரியவே தெரியாது. அந்த சகோதரி ஆண்டவர் பயந்து உண்மையாய் உத்தமமாய் தேவனை ஆராதித்து அந்த ஊழியக்காரனுக்கு பணிவிடை செய்து சபையின் மக்களுக்கும் உதவியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தார்கள். ஒரு நாள் வந்தது, அந்த சகோதரிக்கு ஒரு கல்யாணம் ஒழுங்கானது. அவரு ஒரு சிம்பிள் மேன் ஆஃப் காட், ஒரு எளிமையான ஒரு ஊழியக்காரன். அப்பொழுது பிறகு பார்த்தீங்கன்னா அந்த சகோதரியை அவர் கல்யாணம் பண்ணுகிறேன் என்று சம்மதித்து ஒழுங்குபடுத்தி ஒரு கல்யாணம் நடந்தது.
இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் ஆண் பிள்ளைகளையும் கொடுத்திருக்கிறார், பொம்பளை பிள்ளையும் கொடுத்திருக்கிறார். அந்த அம்மாளுடைய புருஷன் ஒரு பிரபலமான ஊழியக்காரராக இருக்கிறார். அவர் திருநெல்வேலி மாவட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் சபை வைத்திருக்கிறார், பெரிய ஒரு சபை வச்சிருக்கிறார். அவரை ஆண்டவர் உயர்த்தி மகிமைப்படுத்தி இருக்கிறார். உலக பிரகாரமாக ஒரு பெரிய மனிதனாக மாற்றி கோடானு கோடி சொத்துடைய சுதந்திரவாளியாக ஆக்கியிருக்கிறார். நிறைய விசுவாசிகளை கொடுத்திருக்கிறார். அந்த அம்மாவை பார்த்தா ஒரு மகாராணி போல வச்சு இருக்கிறாங்க. நினைச்சு பார்க்கவே முடியல. இன்றைக்கு அங்க ஒரு வீட்டில் மாஸ்டருக்கு வீட்டில் வேலைக்காரியாக கிடந்தவளுக்கு இப்படி ஒரு வாழ்வு வந்திருக்குதான். ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை, வாழ்வை, உயர்வை கொடுக்கிறவள நம்மால நினைச்சு பார்க்கவே முடியாது. ஆச்சரியமாக இருக்கும். அப்போ நம்ம அவர்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். வெட்கத்துக்கு பதிலாக உங்களுக்கு பல காரணங்களினால வெட்கப்படக்கூடிய காரியங்கள், உங்க குடும்பத்தின் பின்னணியும், உங்க தகப்பன் குடிகாரா இருந்ததுனால, உங்க அம்மா ரசிக்கப்படாதனால, உங்க கூட பிறந்தவங்க எல்லாம் படு போக்கிரிகளா இருந்ததுனால உங்களுக்கு மரியாதை இல்லாம போச்சுதான். அது அந்த காலம். ஆண்டவர் ஒரு மாறுதலை ஏற்படுத்த போகிறார். தன்னுடைய ஜனத்துக்கு தேவன் ஒரு மாற்றத்தை தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஆமா, அந்த குடும்பம் சரியில்லாத குடும்பம். அவருக்கு அந்த தகப்பன் அவர் லஞ்சம் வாங்குவாரு, அவர் கள்ளக்கணக்கு எழுதுவாரு, அவர் கமிஷன் வாங்குவாரு, ஏமாற்றுவாரு, கடன் வாங்கினா திருப்பி கொடுக்க மாட்டார், அப்படியெல்லாம் கெட்ட பேரெல்லாம் இருந்ததா. எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை, லட்சைக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மையை தேவன் கொடுக்க போகிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இது ஒரு உண்மை. ஆண்டவர் சொல்றதுனால அப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு செய்தியை தேவன் அன்று சொன்னார். அந்த செய்தியை இன்று தேவன் நமக்கும் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்படி ஒரு காரியம் பாருங்கள். இந்த யுவர் லேண்ட் யூ வில் கெட் 2 times more than other people. இந்த தேசத்தில் மற்றவங்களை விட இரட்டிப்பான பங்கை தேசத்திலே தருவேன் என்று சொல்கிறார். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். இது ஒரு ஆசீர்வாதம். என்ன? தங்களது நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். அது என்ன? யூ வில் கெட் த ஜாய் தட் கண்டினியூஸ் ஃபார் எவர். நம்ம வாழ்க்கையில சந்தோஷம்னா எங்க இருந்தது? சந்தோஷம் ஆம்புலன்ஸ் இருக்குதா? சந்தோஷம் ஆம்புலன்ஸ்னா செத்தவனை தூக்கிட்டு போறது, அல்லது ஆக்சிடென்ட் ஆனவனை தூக்கிட்டு போறது. அது ஒரு வண்டி இருக்கா கும்பகோணத்தில்? அது இல்லை. அதை பற்றி இங்க பேச வரல. சந்தோஷம் நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையிலும் தேவைப்படுது. எனக்கெல்லாம் சந்தோஷம் வேண்டாம், சமாதானம் வேண்டாம் அப்படின்னு ஒரு மனுஷனும் சொன்னதை நான் இதுவரை கேட்கல. ஒருவேளை மெண்டலா இருந்திருப்பான், இல்லைன்னா பேய் பிடிச்சிருப்பான், இல்லைன்னா தண்ணி அடிச்சிருப்பான். அவன் தான் எனக்கு ஒன்றும் வேண்டாம்னு சொல்லுவான். எனக்கும் உங்களுக்கும் சந்தோஷம் வேணும். என்னைக்கு? கிறிஸ்துமஸுக்கு மட்டுமா, புது வருஷத்துக்கு மட்டுமா, அல்லது இன்னைக்கு மட்டுமா, நாளைக்கு மட்டுமா? எனக்கு என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும்னு ஒரு ஆசை. உங்களுக்கு எப்படி இருக்கோ எனக்கு தெரியல. யாருக்கு அப்படி ஆசை இல்லை. எல்லாருக்கும் நான் சந்தோஷமா இருக்கணும்னு தான் எல்லாரும் விரும்புகிறோம். நான் சந்தோஷமா இருக்கணும், என் பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கணும், என் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், இந்த சபை மக்கள் எல்லாரும் நீங்க சந்தோஷமா இருக்கணும். அதுதான் எங்களுடைய ஆசை, எங்களுடைய வாஞ்சை, எங்களுடைய ஜெபம். நீங்க சந்தோஷமா இருக்கணும். அப்படி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில நல்ல காரியம் எல்லாம் செய்யணும். அப்ப சந்தோஷமா இருக்கு என்ன செய்யணும்னா, சங்கீதக்காரன் சொல்லிட்டாரு, கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோட அறுப்பார்கள். ஹல்லேலூயா. அப்ப சந்தோஷத்துக்கு முன்னால கொஞ்சம் ஆண்டவர் சொன்னதுல கொஞ்சம் கண்ணீர் விடணுமா, அழணுமா, உபாசிக்கணுமா, விழித்திருக்கணுமா, செய்வோம். அதனால ஒண்ணு கெட்டு போகாது. நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. இதுவரையிலும் சந்தோஷமா இருந்த நாளே எத்தனை சொல்ல முடியாது. ஒரு வருஷத்துல நீங்க எத்தனை நாள் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஒரு 100 நாள் இருந்திருப்பீங்களா? நோ சார். 100 நாளும் இல்லை, 50 நாளும் இல்லை, 80 நாளா? அப்படி இல்லை. எத்தனை நாள் நீங்க சந்தோஷம்? 365 நாளும் நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன்னு யாராவது இருந்தா நீங்க கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு உடனே ஒரு சந்தோஷம் வந்துடும். 365 நாளும் நான் கண்ணீரோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு கேட்டா நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. நான் 365 நாள், சிலர் 300 நாள், சிலர் 200 நாள், சிலர் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை போல பண்டிகை நாட்களை தவிர எல்லாம், அல்லது ஞாயிற்றுக்கிழமை வேணும்னா சேர்த்துக்கிடுவீங்க. 52 ஞாயிற்றுக்கிழமையும், அதுக்கப்புறம் ஒரு உயிர்த்தெழுதல் பண்டிகை 53, பிறகு கிறிஸ்துமஸ் 54, 31, 55, எப்படியும் 55, 56 நாள் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சந்தோஷம் எல்லாம் போச்சு. இல்லைன்னா புது ட்ரெஸ் வாங்கின நாளோ, கறி எடுத்து சமைச்ச நாளோ, விருந்தாளி வந்த நாளோ, அல்ல கல்யாண நாளோ, அல்ல வீடு பாதுகாத்த நாளோ, அல்ல உங்க வீட்டில் ஒரு குழந்தை பிறந்த நாளோ சந்தோஷமா நீங்க வச்சிருக்கலாம். ஆல் ரைட்.
இப்ப நமக்கு என்னைக்கு இனிமேல் என்னைக்கு சந்தோஷமாக இருக்கும்னு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. அந்த ஆசீர்வாதம் எனக்கு இன்னையிலிருந்து ஆண்டவர் தந்துட்டாருன்னா நான் 100 வயசு தாண்டி வாழ்ந்துருவேன். உங்களுக்கு சந்தோஷமா ஆண்டவர் அப்படி செய்வாரா? செய்வார் தம்பி. உனக்கு தெரியல, ஆண்டவர் நம்ம எப்போதும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் விரும்புறேன். அதை தெரிஞ்சுக்க. நீ செத்த மூஞ்சா அழு மூஞ்சாக வேதனோடு இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பவே இல்லை. பவுல போஸ்ல எவ்வளவு தெளிவா அருமையா எழுதுறாரு தெரியுதா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த எருசலேம் நகரம் மதில் சுவரெல்லாம் இடிக்கப்பட்டு அவர்கள் இந்தைக்குள்ளா இருந்தார்களா இல்லையா? நெகேமியா புத்தகத்தில் எழுதியிருக்கு பார்த்தீங்களா? அதை அர்த்தசஷ்டா ராஜாவுடைய பானபாத்திரக்காரன் நெகேமியா அறிந்து அழுது உபவாசம் பண்ணி பாவரிக்கை பண்ணி ராஜாவுடைய கண்களை தைகடைத்து ராஜாவுடைய அனுமதியோடு பணத்தோடு ஆழ்பலத்தோடு அவர் அங்க போய் கட்டுறாரு. அங்க அலங்கெல்லாம் கட்டி முடிச்சாச்சு. அவங்க பிறகு அழ ஆரம்பிக்கிறாங்க. அவர் சொல்லிட்டார், நீங்க இன்னைக்கு அழ வேண்டாம், இன்னைக்கு நீங்க சந்தோஷப்பட வேண்டிய நாள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, நமக்கு பல பகுதியில் இடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு உதைக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு மன உளைச்சல், ஒன்றும் இல்லாத பயிலுக, புறம்போக்கில் வீடு கட்டுன பயிலுக, புறந்தெண்ணை இல்லாத பயிலுக, கூரை வீட்டில் கிடக்கிற பயிலுக, இப்படி பல பேச்செல்லாம் இருக்க. நிந்தைக்குள்ளாக இருக்கிறீர்களா? வேதனைக்குள்ளாக இருக்கிறீர்களா? ஆண்டவர் ஒரு நெகேமியாவை அனுப்பி இருக்கிறார். யார் அந்த நெகேமியா? அவர் தான் நம்முடைய ரட்சகர் இயேசு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம குடும்பத்தை கெட்டுக்கு தான் வந்தார், இடிக்க வரல, நம்ம வாழ வைக்க தான் வந்தார், நம்ம சந்தோஷப்படுத்த. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். தூதன் சொன்னது உண்மையா பொய்யாப்பா? உனக்கு ஒண்ணுமே தெரியல, பைபிளும் தெரியல, ஆண்டவரும் தெரியல. பைபிளை தெரிஞ்சுக்க, பிறகு ஆண்டவர் அறிஞ்சிக்க. நான் சொல்றது நல்ல கவனி. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். இயேசு பிறந்தார் உள்ளமதில், இதை எங்கும் சாற்றிடுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்காக பிறந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பிறந்தாரு, வாழ்ந்தாரு, மரித்தாரு, அடக்கம் பண்ணாங்க, உயிரோடு இருந்தாரு, பரவத்து போயிட்டாருல. இப்ப எனக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறார் இயேசுநாதர்? எனக்கு என்ன செஞ்சார்? நீ சொல்றது நியாயம் தான், நீ சொல்றது அநியாயம், உனக்கு தெரியல. இன்றும் எனக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு நல்லது நடக்கணும்னு ஆண்டவர் இயேசு எண்ணம் கொண்டிருக்கிறார். என்னை பற்றி தான் அவர் நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. என்ன அக்கறை உள்ளவராக இருக்கிறார். என்ன ஆசிரியர்கள் அவர் கணக்கு போட்டு வச்சிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஐ பிலீவ் இட். நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. வாட் அபௌட் யூ? நீ எப்படி? ஆமா, ஆண்டவர் அவருக்கு வேலையை பார்த்துட்டு இருப்பாரு, என்ன நினைச்சிட்டு இருப்பாரு. அப்படி நினைக்கிறதான் தப்பு. இதுதான் பிசாசுக யோசனை. சாத்தான் ஒன்ன வீணடிச்சுட்டு இருக்கிறான். ஆண்டவர் என்ன நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரு, எனக்கு எப்படா உதவி செய்யலாம், என்ன சந்தோஷப்படுத்தலாம்னு ஆண்டவர் நினைச்சிட்டு இருக்கிறார். அதுதான் உண்மை. நான் அப்படிதான் நினைக்கிறேன், எனக்கு அப்படிதான் மனசுல வருது. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். ஆவியானவர் என்னட்ட சொல்றாரு, ஒன்ன ஆசீர்வதிக்கணும், ஒன்ன சந்தோஷப்படுத்தணும் ஆண்டவர் நினைச்சிருக்கேன். நல்ல பெற்றோர் பிள்ளைகளை அடிக்கணும், உதைக்கணும், மிதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க மாட்டேன். நம்ம பிள்ளைகளை எப்படி சந்தோஷப்படுத்தலாம்? அம்மா இன்னைக்கு மீன் வாங்குங்க அம்மான்னு சொன்னா மீனை வாங்கிடுறாங்க. காசு இல்லைன்னா மீனுக்காரர்கிட்ட கடன் வச்சு வாங்கிடுறாங்க, இல்லைன்னா தவணைக்காரர்கிட்ட பணம் வாங்கிடுறீங்க. எப்படியோ மீனை வாங்கி மீன் குழம்பு வச்சு அல்லது வறுத்து குழம்பு வச்சா பிள்ளைகளுக்கு சந்தோஷம் இல்லை, வறுக்கணுமா, வறுத்து சந்தோஷப்படுத்திடுறாங்க. எனக்கு பிறந்த நாள் வந்துட்டு நீ ஒரு புது ட்ரெஸ் எடுத்து கொடுங்கன்னா அந்த கடைக்காரன்ட்டு போய் கடன் வச்சாலும் என்ன செய்றீங்க? பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தணும் இல்ல? அப்படி சந்தோஷப்படுத்துறதுல தான் பெற்றோர் அக்கறையா இருக்கிறார். அது தப்பு கிடையாது. ஒரு நல்ல எஜமான் கூட அந்த வேலைக்காரனை சந்தோஷப்படுத்தணும்னு உள்ள எண்ணம் தான் இருக்கணும். அவர் நமக்கு எஜமான், நம்முடைய ஆண்டவர், நமக்கு அப்பா, இயேசு அப்பா. அவரு ஒன்னையும் என்னையும் சந்தோஷப்படுத்திக்கு தான் இருக்கிறார். அதை தெரிஞ்சுக்க முதல்ல. ஓயோ என்ன சொல்றது, உண்மையை சொன்னா புரிஞ்சுக்கிடணும். என்ன சந்தோஷப்படுத்த தான் இயேசுவே உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. என்ன சந்தோஷப்படுத்துக்கு அப்ப உயிரோடு எழுந்தார். இயேசு உயிரோடு எழுந்தது சந்தோஷமான செய்தி இல்லையா? இப்ப அவர் பரலோகத்திலே பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நித்திய மகிழ்ச்சி தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டாகும். அப்படி நடக்குமா? அப்படியும் நடக்குமா? நான் ஒரு காரியம் சொல்றேன் கேளுங்க. அந்த ஒரு காலத்துல ஆண்டவருடைய ஆலயத்துக்குன்னு ஒருத்தங்க கடனாக கொடுத்துக்கிட்டு பிறகு ரொம்ப வேதனைப்படுத்திட்டாங்க. நான் கேட்ட காலத்துக்கு முன்னாலே கொடுத்துட்டேன் பணத்தை. ஆனா அந்த கடன் தீர்ந்த பிறகு ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு வந்து விட்டது. ஆமா, நம்ம இப்ப கடனாளி அல்ல, நான் யாருக்கும் கடனாளி அல்லன்னு ஒரு சந்தோஷம். இது போல அது உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம்னு சொல்றது நிரந்தரமாக இருக்கும். அதை யாரும் எடுத்துட்டு போக முடியாது. அது ஆச்சரியமாக இருக்கும். ஓஹோ, நமக்கு இந்த ஒரு சந்தோஷம் கிடைக்குமா? கண்டிப்பா உனக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கிறது. ஹல்லேலூயா. சந்தோஷத்தினால்
நமக்கு சீக்கிரமா வரப்போகுது. கிறிஸ்துமஸை நான் குறிப்பிட்டு சொல்லல. உங்க வாழ்க்கையில என்றைக்கு ஆண்டவர் இதை செய்ய போறாருன்னு நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒருவேளை இன்றைக்கே செய்துடுவார், இல்ல நாளைக்கு செய்துடுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெருங்காரியம் செய்துட்டார். ஹல்லேலூயா. அவர்களுக்கு ஆண்டவருடைய ரட்சிப்புன்னு சொல்றது, ஆண்டவர் நம்முடைய ஜனத்துக்காரர்களும் விடுதலை மீட்பு என்று சொல்கிறது. அப்படிதான் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். ஹல்லேலூயா. அப்படிதான் தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் சொல்லி இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் இன்று நமக்கு ஆண்டவர் சொல்றாரப்பா. ஹல்லேலூயா. அதுதான் எனக்கும் சந்தோஷமாக இருக்கிறது. இப்படி யாராவது சொல்றது கேட்டால் எனக்கும் உண்மையில சந்தோஷம் வந்து விடுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அதோடு சேர்த்து நிறைய காரியங்கள், இன்னும் வேற விஷயங்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்றார். உங்களுடைய சந்தோஷம் நீடிக்கும், தொடரும். எவ்வளவு நாள்? புது வருஷத்தை காணும் வரையுமா? இல்ல, நித்திய காலமாக, ஃபார் எவர் அண்ட் எவர். ஹல்லேலூயா. இனிமேல் சந்தோஷம் நமக்கு வந்துகிட்டே இருக்கும், சந்தோஷ செய்தி வந்துகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. சந்தோஷமான காரியங்கள் நடக்கும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. உங்க துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் சொல்றது நமக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, பாருங்க. அதுக்கு பிறகு நமக்கு நம்முடைய பேர்ல இருந்த லட்சை நிந்தை ஆண்டவர் நீக்கி போடுவேன் என்கிறார். இரட்டிப்பான சுதந்திரம் தருவேன் என்று சொல்கிறார். நித்திய மகிழ்ச்சியை உனக்கு தருவேன் என்கிறார். நீ விசுவாசித்தால் உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் அதை செய்து மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, நான் அவர்கள் கிரியை உண்மையாக்கி. 8ஆம் வசனத்தின் பின்பகுதியில் எழுதியிருக்கு, நான் அவர்கள் கிரியை உண்மையாக்கி. அது தமிழ் பைபிள் அப்படி இருக்கு. இங்கிலீஷ் பைபிள், இன் மை ஃபெய்த்ஃபுல்னஸ் ஐ வில் ரிவார்ட் தம் அண்ட் மேக் an everlasting covenant with them. எப்படின்னா, என்னுடைய உண்மை நிமித்தம் நான் அவர்களுக்கு பரிசளிப்பேன். ஐ வில் ரிவார்ட் தம், நான் அவர்களுக்கு பலன் அளிப்பேன் என்கிறார். அவர்கள் கிரியைக்கு பலன் அளிப்பேன். அடுத்து அதே 8ஆம் வசனத்தை சொல்றாரு, அவர்களோடு ஒரு நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். அவர்கள் கிரியை உண்மையாக்கி என்று தமிழ் இருக்கு. என்னுடைய உண்மை நிமித்தம், இன் மை ஃபெய்த்ஃபுல்னஸ் ஐ வில் ரிவார்ட் தம், நான் அவர்களுக்கு பலன் அளிப்பேன் என்கிறார். ஆனா அதுக்கு முன்னால ஒரு விஷயம் இருக்கு. நான் நியாயத்தை விரும்புகிறேன், கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். நியாயம் ஆண்டவருக்கு பிடிக்கும், கொள்ளையடிக்கிற வேலை ஆண்டவருக்கு பிடிக்காது. நியாயம், அநியாயம், கொள்ளை போன்ற காரியங்கள் எல்லாம் விட்டுறணும். ஆண்டவருக்கு பிடிக்காத 2 விஷயங்கள் இருக்கு. அதனால அதை நான் விரும்பவில்லை. நான் அதை ஆண்டவர் சொல்றாரு, தகன பலியை வெறுக்கிறேன். இங்க 2 விஷயம் தான் எழுதியிருக்கு. என்னெல்லாம்? நியாயம், நான் நியாயத்தை விரும்புகிறேன், கொள்ளை பொருளால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். ஆண்டவர் கொள்ளை அடிச்சு தகன பலி போடுறத வெறுக்கிறார். லஞ்சம் வாங்கி காணிக்கை செலுத்துறது, கமிஷன் வாங்கி, புரோக்கரேஜ் வாங்கி, அடுத்தனை ஏமாத்தி திருட்டு பொருளை கொண்டு வந்து காணிக்க போட ஆண்டவர் இருக்கிறார். இங்க ஒரு விஷயம், நியாயத்தை விரும்புகிறார், அக்கிரமத்தை ஆண்டவர் இருக்கிறார். நம்ம நியாயமா நீதியா வாழணும், அக்கிரம காரியங்களை விட்டுறணும். அது கரெக்ட். அப்ப நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய உண்மை நிமித்தம் நமக்கு நிறைவான பலனை தருவார். அவர் நீதி உள்ளவர். God is a faithful God. உண்மையுள்ளவர். எனக்கு வசன நினைவு இருக்கிறது, அன்பின் கிரியைகளை மறவாத தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய உண்மை நிமித்தம், because of his faithfulness he will reward you. ஹல்லேலூயா. பலனளிப்பார். ஆண்டவரை நான் பயபக்தியோடு பின்பற்றினேன், அவரை ஆராதிச்சேன், அவருக்கு கொடுத்தேன். என்ன நான் ஒருத்தல் பண்ணி மிஷனரி ஊழியத்தை கொடுத்தேன், நான் சபைக்காக கொடுத்தேன். ஆண்டவர் எல்லாம் மறந்துட்டாரா? அவ்வளவுதானே? எனக்கு பலன் ஒண்ணு இல்லையா? பலன் ஒண்ணு இல்லாம போகுமா? நான் சொல்றேன், நீங்க பேங்க்ல கொண்டு போட்டா கொஞ்சம் தான் வட்டி கொடுப்பாங்க. எனக்கு தெரியாத விஷயம். பேங்க்ல போடுறது சும்மா. நம்ம ஆண்டவர் கொடுக்கறதுனால இந்த பூமியிலேயே நிறைவான பலன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்து எனக்கு என்ன பலன்? நான் ஆண்டவருக்காக உழைச்சி எனக்கு என்ன பலன்? நான் அடையா நடந்து என்ன எனக்கு என்ன கிடைச்சது? என்ன கிடைச்சத? நம்ம உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும், even if you are unfaithful, God is faithful. தேவன் உண்மையுள்ளவர். because of his faithfulness, அவருடைய உண்மை நிமித்தம் உனக்கு அவர் பலனளிப்பார். ஹல்லேலூயா. அதை தெரிஞ்சுக்கிடணும். அங்கதான் இருக்கு ரகசியம். ஆண்டவர் பலனளிக்கிறவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும்.
ஆண்டவர் ஒன்றும் கண்டுக்கிடாம இருப்பாரு, கையை விட்டுருவாரு, காலை வாரிடுவாரு. ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டார். நோ சார். God is there to reward you because of his faithfulness. உனக்கு உண்மை நிமித்தமும் உனக்கு பக்தி நிமித்தம் இல்லை, அவருடைய உண்மை நிமித்தம் அவர் உனக்கு பலனளிப்பார். ஹல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, he will make an everlasting covenant. நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்துன்னு சொல்றாரு. அது என்ன நித்திய உடன்படிக்கைன்னா என்னன்னு தெரியுமா? அதுல நிறைய விஷயங்கள் உண்டு. அதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். நீ என்னுடைய குமாரன், நான் உன்னுடைய தகப்பன், நான் உன்னுடைய தேவன், நீ என்னுடைய குமாரன் குமாரத்தி என்ற ஒரு உடன்படிக்கை. சரியா? உடன்படிக்கையின் அம்சங்கள் சாராம்சங்கள் ஏராளம். அதுல ஒன்னத்தான் சொல்றேன். நான் உனக்கு தேவனாய் இருப்பேன், நீ எனக்கு குமாரனும் குமாரத்தியுமாய் இருப்பாய். நான் உனக்கு தருகிற ஆசீர்வாதத்தை எவனும் எடுத்துட்டு போக முடியாது. உனக்கு தருகிற ஆசீர்வாதம் நிரந்தரமாக இருக்கு, நீ அனுபவிப்பாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்டீங்களா? இது இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது. அன்றைக்கு இந்த செய்தியை தீர்க்கதரிசி இஸ்ரவேலுக்கு சொன்ன வேளையில அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இந்த செய்தியை ஆண்டவர் இன்றைக்கு இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தின் உபவாச ஜெபத்தில் சொல்வதில் நமக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆமா, இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து 8ஆம் வசனம் முடிஞ்சது. 9ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவர்களுடைய சந்ததியார் என்ன ஆவார்கள்? அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவில் அறியப்பட்டிருப்பார்கள். Their descendants will be known among the nations and their offspring among the peoples. அவர்களுடைய சந்ததியார், இன்னாருக்க மகனா, இன்னாருக்க மகளா, உருப்படாத கோஷ்டி, கடன் வாங்கினா தராத கோஷ்டி, ஒழுக்கம் இல்லாத குடும்பம், ஒழுங்கு இல்லாத குடும்பம், சீர்கட்ட குடும்பம், நாசமா போன குடும்பம், ஜாபத்தை சம்பாதிச்ச குடும்பம், அப்படி அல்ல. அவர்களுடைய சந்ததியானவர்கள், இஸ்ரவேலருடைய சந்ததியானவர்கள், தேவனால் மீட்கப்பட்டவர்களுடைய சந்ததி ஜாதிகளின் நடுவிலே அறியப்பட்டிருப்பார்கள். ஜாதிகள்னு சொன்னா நம்ம அந்த ஜாதி இந்த ஜாதி சப்பமுக்கு ஜாதி அதெல்லாம் சொல்றது. தேசங்களின் நடுவிலே, among the nations they will be known. Hallelujah. நம்முடைய சந்ததியார் பூமியிலே ஜனங்களின் நடுவிலே அறியப்பட்டிருப்பார்கள். அப்படி உங்க பிள்ளைகளை, உங்க பேர பிள்ளைகளை, உங்க பின் சந்ததியாரை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. அது நடந்துட்டு இருக்குதான்னு கேட்கறீங்களா? உண்மையிலே நடந்துட்டு இருக்கு. எனக்கு நினைவு வருகிறது, நாகர்கோயில்ல ஒரு பெரிய டாக்டர் இருந்திருக்கிறார். அவருடைய பேர் எனக்கு நினைவுக்கு வராதபடினால் சொல்லல. அவர் ஆண்டவருக்கு பயந்து, ஒரு தேவ மனுஷன், டாக்டர்ல ஒரு தேவ மனுஷன், ஆண்டவர் பயந்து நேர்மையா உத்தவமா கர்த்தர் ஊழியம் செஞ்சுட்டு இருந்திருக்கிறார். பல ஆண்டுகள் ஊழியம் செய்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போயிட்டார். பிறகு அவருடைய வாரிசுல பிறந்தவங்க ஒருத்தர் நான் இருந்தேன், டாக்டர் மத்தியாஸ் ஒருவர், பிரபலமான ஒரு புகழ் பெற்ற டாக்டர் மத்தியாஸ். அவரோட முடியல, அவருடைய பேரப்பிள்ளைகள், அவருடைய மகன்கள், மகள்கள், பேரப்பிள்ளைகள் எல்லாருமே டாக்டர்ஸ். நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எத்தனையோ ஆஸ்பத்திரி அவருடைய பேரப்பிள்ளைகள் நடத்துகிறாங்க. அங்க தெரியாதவங்க இருக்க மாட்டான். டாக்டர் மோரிஸா, டாக்டர் ஜெயசீலனா, இவரா? டாக்டர் மத்தியாசுடைய வம்சாவளி இல்ல. ஆமா, அவருடைய தகப்பன் யாருன்னா அவங்க தாத்தா அல்லது டாக்டர் மத்தியாசுடைய தகப்பன் கர்த்தருக்கு ஊழியம் செய்து ஒரு பரிசுத்தவர். அவங்க சந்ததி அறியப்பட்டிருக்கிறார்கள். இந்த பிரகாரமாக ஆண்டவருடைய பிள்ளைகளின் சந்ததியார் செழித்திருப்பார்கள், தலைத்திருப்பார்கள், உயர்ந்திருப்பார்கள். ஓஹோ, இவர்கள் இன்னாருடைய சந்ததியார், ஆபிரகாமின் சந்ததியார் இன்று இஸ்ரவேல் தேசத்திலே செழித்திருக்கிறார்கள், தலைத்திருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள். இதுபோல உங்க சந்ததியார, உங்க பிள்ளைகளை, உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவர்கள் தேசத்தின் நடுவில் ஜனங்களின் மத்தியிலே அறியப்பட்டிருப்பார்கள். இவர்கள் யார்? இவருடைய தகப்பன் யார்? இவருடைய தாய் யார்? இவருடைய குடும்பம் எது? இவருடைய பின்னணியும் எது? இந்த குடும்பத்திலிருந்து இப்படி ஒரு நிலைமைக்கு ஒருவர் வந்திருக்கிறானா? நான் ஒரு ஊழியக்காரரை அறிவேன். அவர் நல்ல ஒரு தேவ மனுஷன், என்னை விட ரொம்ப வயசு குறைஞ்சவர். அவருடைய அம்மா ஒரு வீட்டில் வேலைக்காரியா இருந்தவர். அவருடைய அப்பா, அவருடைய தாத்தா ரட்சிக்கப்படாமல் இருந்தவர். ஆனா அவருக்கு பாட்டி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையா வாழ்ந்தாங்க. அந்த பாட்டி எனக்கு தெரியும். அவருடைய தாத்தா ரட்சிக்கப்படாமல் இருந்திருந்தாலும், இப்ப சொல்ற கேடு, தாத்தா ரட்சிக்கப்படாம அக்கிரமம் செய்து பாவம் செய்து கேன்சர்ல செத்து விட்டார். பாட்டி நல்ல இரக்க குணம், அன்பான சுபாவம். ஆண்டவருடைய சபைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. அந்த பாட்டியுடைய பேரை ஒரு நல்ல ஊழியக்காரர்.
எல்லாரும் நேசிக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரர். அடுத்த சபையிலிருந்து எந்த விசுவாசியும் அவர் திருட மாட்டார். ஆண்டவரை நேசிக்கிறார், கர்த்தர் அவரை உயர்த்தி இருக்கிறார். நீங்க யாரு? நான் இன்னாருடைய மகன், இன்னாருடைய பேரன். எனக்கு ஆச்சரியம், எனக்கு சந்தோஷம். அந்த ஊழியக்காரன் நேர்மையா ஆண்டவர் பயந்து நீதி நியாயத்தை செய்கிறார், நல்ல ஊழியம் செய்கிறார். ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்து மேலானபடி உயர்த்தி இருக்கிறார். அந்த அம்மாள நிமித்தம் பார்த்தீங்களா, அவருடைய தாயை ரட்சிக்கப்பட்டு ஆண்டோடைய பிள்ளை, அவங்க பாட்டி ஆண்டவருக்கு பிள்ளை. பார்த்தீங்களா, அந்த உன்னுடைய தாயாகிய ஐநேக்கியாள், உன்னுடைய பாட்டியாகிய லோவிசாள், திமோத்தேயுவே உனக்கு பாட்டியும் உங்க அம்மாவும் தான் காரணம். பார்த்தீங்களா பாட்டி, உங்களுக்கு இப்ப புரியுதா? Because of you as grandmother, your children as well as your grandchildren will be blessed and they will be known in the nations. Hallelujah. அதுதான் உண்மை. நீங்க யாரு? உங்க அப்பா யாரு? உங்க தாத்தா யாரு? உங்க பாட்டி யாரு? அப்படியா? அதுதானே கேட்டேன். பாஸ்டர் குர்பான் சிங் நீங்க யாரு? நான் மதுரையில. உங்க அம்மா? எங்க அம்மா இன்னாரு. அப்படியா? அந்த பாஸ்டர் ராஜாமணி ஏஜி பாஸ்டர் சொல்றாரு, மதுரை மாவட்டத்தில் காலடி பாஸ்டர் தாமஸ் ஆக்கூருடைய மனைவியின் காலடி படாத இடம் இல்லைன்னு அவர் சொல்றாரு. அவர் சாட்சியா சொல்றாரு. உண்மைதான் அது. எத்தனை பேருக்காக உபவாசமும் அழுகையும் பிரசவம் பார்த்ததும் ஆஸ்பத்திரி காத்து கிடந்ததும் இதெல்லாம் இவங்களுக்கு வேணுமான்னு நானே சொல்லி பார்த்தேன். ஆண்டவருடைய சேவையிலே அர்ப்பணித்திருந்தார்கள், அவர்கள் அறியப்பட்டிருக்கிறார்கள். பாஸ்டர் குர்பான் சிங் நீங்க, அது நீ உங்க அப்பா? எங்க அப்பா பாஸ்டர் தாமஸ் வாக்கர். அப்படி வரட்டும், அதான பார்த்தேன். நீங்க இப்படி இருக்கிறீங்க. அம்மா நீங்க கல்யாணத்துக்கு வந்துடணும், கல்யாண ஆராதனை நடத்திடணும், நீங்க ஒரு பிரசங்கம் பண்ணிடணும். கூப்பிடுறாங்க. அறியப்பட்டிருக்கிறார்கள். மதுரை மாவட்டத்திலும் அறியப்பட்டிருக்கிறார், தமிழ்நாட்டிலும் அறியப்பட்டிருக்கிறார், அங்க வடகிழக்கு மாநிலத்திலும் அறியப்படுகிறார். உங்க பிள்ளைகளும் அறியப்படுவார்கள், உங்கள் பேர பிள்ளைகள் அறியப்படுவார்கள். ஆண்டவர் உங்களுக்கு மீட்பை அருளும் போது இப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும். அநியாயம், அக்கிரமம், ஆகாமியம் ஒன்னும் பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு பயந்து அவ வழி நடந்தார் நீ பாக்கியம் கண்டடைவார். ஹல்லேலூயா. அதுதான் ரகசியம். அநியாயம், அக்கிரமம் எல்லாம் பண்ண அட்ரஸ் இல்லாம போயிடுவான். அது எனக்கு தெரிஞ்ச விஷயம். நியாயத்தில் தேவன் பிரியப்படுகிறார். கொள்ளையிட்ட வஸ்துக்கள் நமக்கு தேவையில்லை, ஆண்டவரனுக்கு கொடுத்திருக்கிறது போதும். நான் நியாயத்தோடு பயபக்தியோடு ஆண்டவருக்கு பயந்து பின்பற்றுகிறேன், ஊழியம் செய்கிறேன். உங்கள் பிள்ளைகள் செலுத்திருப்பார்கள், உங்கள் பிள்ளைகள் அறியப்பட்டிருப்பார்கள். நீங்க யாருடைய மகன், யாருடைய மகள், உங்க குடும்பம் எது? அதுதான் ரகசியம், அதுதான் உண்மை. துன்மார்க்கனுடைய சந்ததி பேர் வருவதில்லை, நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. உங்களுக்கு தெரியுதா? கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமா. அதுக்கு பிறகு அந்த 9ஆம் வசனத்தின் பின்பகுதியில் நீங்க படிக்கிறவர்கள சகல ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருப்பார்கள், அவர்களை பார்க்கிறவர்கள் யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. இதுதாங்க சந்தோஷமான முடிவு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அவர்கள் சந்ததி எப்படி கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். அவருக்கு அந்த குடும்பம் அப்படி இல்லை. எப்படி? All who see them will acknowledge that they are your people the Lord has blessed. Hallelujah. ஆண்டவரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. உங்க சந்ததி ஆண்டவரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஒரு சந்திப்பை ஏற்படுத்தும், ஒரு மாறுதலை என் வாழ்வில், என் குடும்பத்தில், என் பிள்ளைகளிடத்தில் ஏற்படுத்தும். அப்படி நீங்க சோமனியிலே இருந்தார் கர்த்தர் ஒரு காரியம் செய்துவிடுவார், ஒரு மாறுதலை ஏற்படுத்தி விடுவார். ஹல்லேலூயா. ஒரு விடுதலை கட்டளையிடுவார். ரவுடித்தனத்தில் இருந்த பயல்கள அங்க நெல்லை பட்டணத்தில் ஒரு அம்மா பயபக்தியாக ஆண்டவர் ஆராதிச்சு வந்தாங்க. அவங்க மகனுக்கு தவம் இருந்து பெற்றதுனால நல்ல ஒரு பேர் வச்சிருந்தாங்க. அவங்க காலேஜ் படிச்சிருந்தா அவங்கள்ட்ட ஒரு நாள் பைபிளை கொடுத்து, மகனே நீ பைபிளே படிக்கிறதில்ல, இந்த பைபிளை படியாப்பான்னு சொல்லி கொடுத்தா அவரு நெருப்பட்டி எடுத்து பாக்ஸ் ஆஃப் மேட்சஸ் அந்த நெருப்பட்டி எடுத்து அவர் இந்த பைபிளை கொடுத்திட்டார். அந்த அம்மா அழுதாங்க, உபவாசம் பண்ணாங்க. பிறகு ஆண்டவர் ஒரு நாளில் ஒரு கூட்டத்தில் அவரை ரட்சித்தார், சந்தித்தார். பார்த்தீங்கன்னா அவர் ஆயிரக்கணக்கான ஆத்மாக்களுக்கு தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு கருவியாக தேவன் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. நெல்லை ஜெபராஜ் தேவனுடைய மனுஷன். ஹல்லேலூயா. எப்படி சந்தோஷம் பார்த்தீங்களா?
இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று மற்றவர்கள் அறிவார்கள். உன்னை பெற்ற தாய் பாக்கியவதி. இயேசு கிறிஸ்துவை பற்றி ஸ்திரீகள் எல்லாம் புகழ்ந்து சொல்றாங்க. உன்னை பெற்ற தாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தத்தில் பயங்கரமா வாழ்த்து சொல்றாங்க. அல்லேலூயா. உங்க சந்ததியினரை பார்க்கிறவங்க இவங்க எல்லாரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்வார்கள். இப்படி ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. இது யாருக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு நீங்க தகுதியாகிறீங்களோ உங்களுக்கு உங்க சந்ததிக்கு தேவன் தந்து விடுவார். ஹல்லேலூயா. இட் இஸ் ட்ரூ. இது உண்மை. இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயம். அன்று இஸ்ரவேலருக்கு தேவன் சொன்ன ஆசீர்வாதம் இன்றைக்கு பூமியில் வாழ்கிற பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு செஞ்சு கொண்டிருக்கிறார். இனி வரும் நாட்களில் உங்கள் வாழ்வில் உங்கள் குடும்பத்தில் தேவன் செய்து மகிமைப்பட போகிறார். ஹல்லேலூயா. இது ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல சொன்னார். நான் சொல்லிவிட்டேன். இதை விசுவாசிக்கிறவளே நீ பாக்கியவதி. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது. எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம ஆண்டவரை பயந்து ஆண்டவரை கனப்படுத்தி பிரியப்படுத்தி வாழணும். ஆண்டவரே ஒரு விடுதலை, ஒரு மாறுதலை எனக்குள்ளே, என் குடும்பத்திலே, என் பிள்ளைகளிடத்திலே நீர் ஏற்படுத்தி விடும். என் புருஷனிலே மாறுதலை ஏற்படுத்தி விடும். தேவன் செய்துடுவார். ஹல்லேலூயா. அப்ப என்ன நடக்கும்? வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மை, நிரந்தரமான ஒரு சந்தோஷம் வரப்போகிறது. நம்முடைய கிரியைக்குள்ள பலனை ஆண்டவர் தரப்போகிறார். நம்ம பிள்ளைகள் பின் சந்ததியார் பெயர் பெற்றிருப்பார்கள். இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று மற்றவர்கள் சொல்லும்படியாக தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பின் சந்ததியையும் ஆசீர்வதித்து மகிமைப்பட போகிறார். ஹல்லேலூயா. ஆமென்.